வணக்கம் நண்பர்களே. ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து சுடிதார் தைக்க போகிறோம். லைனிங் சுடிதாரு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான். ட்ரிபிள் எக்ஸ்எலுக்கு வந்து ஸ்லீவ் பத்தலை. சென்டர் ஜாயின் போட்டோம். சென்டர் ஜாயிண்டில் ஒரு மாடல் வச்சிட்டோம். சென்டர் ஜாயிண்ட்டோட எக்ஸ்ட்ரா வேறு ஜாயின் பண்ணியிருக்கோம் சைடெலாம். அதில் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துப்போம். லைனிங் வந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சு தைச்சிப்போம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சு தைச்சிப்போம். தைச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுத்துப்போம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணல எதுவுமே. ஃப்ரண்ட் வந்து டிசைன் இருக்குது, எம்ப்ராய்டிங் இருக்குது. அது வந்து அழகாக அப்படியே தைச்சிப்போம். அந்த டிசைன் எப்படி இருக்கோ அப்படியே தைங்க. எம்ப்ராய்டிங்லாம் வந்து டென்ஷன் குதிரை வந்து மாற்ற தேவையில்ல, அப்படியே தைக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஸ்லீவ் மட்டும் வந்து முன்னாடியே தைச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா வந்து அது ஸ்லீவ் மாடல் எல்லாம் ஃபுல்லாக ஜாயின் கொடுத்து அது மாடல் கொடுத்து தைக்கிறதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. உங்களுக்கு ஏன் ரிஸ்க்குன்ட்டு தைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் அது ஸ்லீவு. ஃபஸ்ட்டும் அதுதான் ஸ்லீவ் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப டைம் அதுவே வந்து 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. நம்ம போடுறதே 12 நிமிஷம் வீடியோ தான். அதுக்கு வந்து 1/2 மணி நேரம் வந்து அது எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு. அதில் வந்து அது போடல நான். ஸ்லீவ் வந்து முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். மாடல் ஸ்லீவ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் தைச்சிட்டு அப்படியே வந்து ஸ்லீவ் வந்து காமிக்கிறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து எட்ஜ் தையல் போட்டுக்கிறோம். அந்த ஃப்ரண்ட்டு எம்ப்ராய்டிங் இருக்குது. அந்த எம்ப்ராய்டிங் தகுந்த மாதிரி தைச்சி மேலே வந்து ஒரு எட்ஜ் தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ சுற்றி வந்து ஒரு தையல் போட்டுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும். அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் டாப்பு. இது சுடிதாருடைய டாப்பு. அதில் வந்து பார்த்து பொறுமையாக தைங்க. பாடி வந்து நாற்பத்தஞ்சு இருக்குது பாடி. இடுப்பு வந்து 44 இருக்குது. இந்த பாட்டம் வந்து 27 வச்சுருக்கோம். அப்படியே வந்து மடித்து ஒரு 1/2 இன்ச் தைச்சிக்கிட்டு மேலே ஒரு எட்ஜ் தையல் ஒன்று போட்டுக்கலாம். சுற்றி அப்படியே வந்து ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்குக்கு வந்து டபுள் தையலாக போட்டுப்போம். இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம்.
கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்டர் இருக்குது, அந்த பார்டர் லேஸ் கொடுத்துப்போம். கீழே பார்டர் லேஸ் கொடுத்துட்டு அப்புறமேட்டு வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். எப்பவுமே ரெடி பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு கீழே லேஸ் கொடுங்க. ஏன்னா வந்து லென்த்தை வந்து அதிகமாக இருக்கவே வந்து அதுக்கு பிச்சு எடுத்துட்டோம். அதை கீழே லேஸு எம்ப்ராய்டிங் லேஸு இப்போ வந்து கொடுத்துப்போம். தச்சாச்சு பாருங்கள். சின்னதாக சமோசா மாதிரி இருக்குது எம்ப்ராய்டிங் அது. இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். பேக் வந்து ரவுண்டு நெக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். முன்னாடியே வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ரவுண்டை கரெக்டாக வச்சு தைச்சிக்கலாம். மேலே வந்து லைனிங் மேலே வந்து ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்குங்க. மேலே வந்து திருப்பி எஜ்ஜி தையல் போட்டு அப்புறமேட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ சுற்றி திருப்பி வந்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு நூலை வச்சு லைனிங்கும் வந்து பாடி பீஸும் வந்து இதாகாமல் தனித்தனியாக போகாமல் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிப்போம். அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து கீழே மட்டும் தைச்சிக்கலாம். இது வந்து லாஸ்ட்டாகவும் மடித்து தைச்சிக்கலாம். இது முன்னாடியே தைச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் முன்னாடியே நம்ம தைச்சிக்கிறோம். இதெல்லாம் வந்து சைடெல்லாம் ஜாயின் பண்ணிட்ட பிறகு கூட அப்புறமேட்டு கூட மடித்து தைக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால அப்படியே தைக்கிறோம். நான் ரெகுலராக அப்படி தான் தைக்கிறேன். நான் எப்படி தைக்கிறேனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் வீடியோ. இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் ஷோல்ட்ரு, அந்த ஷோல்டர் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் எப்பவுமே வந்து 3.25 இன்ச்சு 3.5 இன்ச்சு விடுவோம். இது 3.5 இன்ச்சு விட்ருக்கோம். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்லீவு ஒரு ஜாயிண்ட்டு, சைடில் ஒரு ஜாயிண்ட் பாருங்கள், அங்கே தெரியும் பாருங்கள். மொத்தம் 4 ஜாயிண்ட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்லீவுக்கும் ஒரு ஜாயிண்ட்டு, சென்டர் ஜாயிண்ட் 1, சைடு ஜாயிண்ட் 2, 3 ஜாயிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் வந்து ஸ்லீவ் போடல, இல்லை அப்படியே மடிச்சிடலாம் கீழே, ஈஸியாக இருக்கும். இது ஏகப்பட்ட ஜாயின்ன்றதால உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து லேட் ஆகுன்றதால அது காமிக்கலை, தைச்சிட்டு பிறகு காமிச்சிருக்கோம். பபுள்ஸ் மாதிரி சென்டரில் ஸ்லீவில் கொடுத்துட்டோம் நம்ம. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம்.
எப்போயுமே 1/2 இன்ச்சு விட்ருப்போம் ஸ்லீவுக்கு. ஸ்லீவ் வந்து 1/2 இன்ச்சு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். அப்படியே தைச்சிக்கலாம். ரெண்டு ஸ்லீவும் தைச்சிட்டு பிறகு அப்படியே ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். நம்ம எப்பவுமே ப்ளவுஸும் சரி சுடிதாரும் சரி ஸ்லீவ் அட்டாச் பண்ண பிறகு தான் வந்து ஓவர்லாக் போடுவோம். ஸ்லீவும் சைடும் ஒன்றா போட்டு வந்துடுவோம் நம்ம. அந்த சென்டர் நேட்ச் போட்டுங்க. கரெக்டாக ஷோல்டர் உட்காரதா பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமேட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் 22 இருக்குது. 22 மார்க் பண்ணி வச்சுட்டோம். இடுப்பில் மார்க் பண்ணால் போதும். மேலே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்குது. 1 இன்ச்சு வருது. இப்போ ஸ்லீவ் வந்து 5 5 11 வைக்கிறோம். 11 இது வந்து 22 வைக்கிறோம். 22 22 44. இங்கே வந்து 12 வைக்கிறோம். இங்கே இடுப்பாண்டை வந்து 21. எக்ஸ்ட்ரா தையல் 2 போட்டுக்கலாம். மார்க் பண்ணி வச்சால் தான் அளவு சுடிதார் வச்சு ஈஸியாக வந்து அப்படியே தைச்சிக்கங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு சுடிதார் வச்சு தைக்கக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அவ்வளோதான் முடிய போகுது. நீங்களும் ஈஸியாக பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. பொறுமையாக பாருங்கள். நான் பேசுகிறத விட நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோ பார்த்தாலே போதும். நான் பேசுகிறத விட நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே.